என் பேர் ராமச்சந்திரன். தேர்வழி மேற்கு தெரு தலைவர் வந்து தேர்வழி இந்து இயக்க சங்க தலைவர். இவர் வந்து தேர்வழி கிழக்கு தெரு தலைவர். அவர் வந்து அனைத்து சமுதாய கமிட்டி பொருளாளர். இவர் வந்து எங்களுடைய கிராமத்து பொருளாளர். அதாவது நேற்று நைட்டு இரவு ஒரு 6 மணி போல் வந்து பொம்பளை இந்த படித்தலில் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துருப்பாரு. இந்த மரத்தில் வந்து பாலாக வருது. எங்கள் ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மாவட்டம் தேர்வழி மேற்கு தெரு திரு மங்களநாதன் சுவாமி ஊரணி கோவில் இது. இந்த ஊரணியுடைய மொத்த அளவு 10 ஏக்கர். இந்த குளத்தில் அருகில் உள்ள இந்த வேப்ப மரத்தில் பாலாக வடிகுது. ஒரு அதிசயமாக எங்களுக்கு தெரியுது. இது என்னென்று இது ஒன்று சக்தியா இல்லை இந்த மரத்துடைய தன்மையான்றது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இவ்வளோ இதுவரை நாங்கள் இத்தனை வயசில் நாங்கள் இதுவரை பார்க்காத ஒரு விஷயமா புதுமையான விஷயமா. அதனால தான் அவங்க இந்த இடத்துல வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் பெரிய ஒரு தெருவில் பாரி போடுவாங்க. அந்த பாரி வந்து இந்த குளத்தில் இந்த இடத்துல தான் கொட்டுவாங்க. அந்த இடத்துல பாரி கொட்டுவாங்க. இந்த ஊரணிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. உத்தரசமய கோயிலுக்கு சொந்தமான ஊரணி மங்களநாதன். கவர்மெண்ட் கச்சேரியில் இது மங்களநாதன் சுவாமி ஊரணி தான். இந்த ஊரணியை சுற்றளவு 10 ஏக்கர். இது எங்கள் தேர்வழி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சொந்தமான ஊரணி. இந்த ஊரணி கரையில் உள்ள இந்த அருகில் தான் இந்த ஒரு விசித்தமான ஒரு அதிசயமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எங்களுக்கு என்ன செய்யறதில்ல. பத்தாண்டு பெரியவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சமீபத்தில் தேர்வழி மேற்கு தெருவில் வந்து புதிதாக இதுவரை வரலாற்று நிற்கக்கூடிய ஒரு இந்திரன் தேவேந்திரனுக்காக ஒரு ஆலயம் ஒன்று கட்டி கும்பாஷம் வச்சோம். அதுபோல் தேர்வழி கிழக்கு தெருவில் இப்போ தான் மிகப்பெரிய 6 படைக்கு சொந்தமான முருகன் ஆலயம் ஒன்று கட்டி கும்பாஷம் வச்சோம். இன்று இப்படிலாம் எங்கள் ஊரில் வந்து நிறைய ஆன்மீகம் நிறைந்த ஊர். அது மட்டுமின்றி சேதுபதி ராஜாவுடைய குலதெய்வம் வீரமாகாளியானது எங்கள் ஊரில் தான் உள்ளது. இது இந்த கோயிலும் எங்கள் தேர்வழி ராமநாதபுரம் சேதுபதி சீமை ராஜாவுக்கு சொந்தமான அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதான் அந்த கோவில், இந்த ஊரணி எல்லாமே. இது வந்து இந்த மரங்கள் குளம் எல்லாமே எங்களுடைய சேதுபதி சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்டதான். கோவில் கட்டியிருக்கோம். கட்டி கும்பாசி நடத்தி முடிச்சிருக்கோம். மண்டல பூசை கூட இப்போ தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்குது. இது தெய்வத்துடைய கலாச்சாரமா இல்லை இயற்கையா இல்லை இந்த மரத்துடைய தன்மையா என்னன்றது இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இனிமேல் தான் பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இல்லை மற்றவர்கள் யாராவது ஆராய்ச்சியாளரோ மற்ற நிருபர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒருவேளை வந்து பார்த்து இதோடைய தன்மை என்பதை அரசாங்கம் கண்டுபிடிச்சு அது நீங்கள் வியூட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கோம். யார் குடிச்சு பார்த்தாங்களா?